பாங்க சொன்னதுக்கு அப்புறம் யாரெல்லாம் தொழுவைக்கு வீட்டை விட்டு கிளம்பாம இருக்காங்களோ அவங்கள வீட்டோட எரிச்சிடலான்னு எனக்கு தோணுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அப்ப தொழுவுங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் ஒரு நம்பிக்கை கொள்ளாதவங்களுக்கும் வேறுபடுற ஒரே விஷயம் தான் அது தொழுவை மட்டும்தான். யாரு தொழுவையை முற்றிலுமா புறக்கணிக்கிறாங்களோ அவங்க முஸ்லிமே கிடையாதுன்னு சில உலமாக்கள் சொல்றாங்க. அதாவது அவங்க நிரந்தரமா நரகத்துக்கு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சில உலமாக்கள் சொல்றாங்க. சோ தொழுவுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மறுமை நாள் அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி நம்ம தொழுவையை பத்தின கேள்விதான். அது சரியா இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம என்னங்கிறத ப்ரொசீட் பண்ண முடியும். நம்மளோட வாழ்க்கையில தொழுவ சரியா இல்லைன்னா இம்மிடியட்டா உடனே பாவம் அனுப்பி கேட்டு இந்த செகண்டே நீங்க தொழுவ ஆரம்பிச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வோட தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த டைம் வரட்டும் அப்படி இப்படின்னு நேரத்துக்காண்டியும் காலத்துக்காண்டியும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சடனா நம்மளோட உயிர் நம்ம உடம்பு விட்டு போயிருச்சுன்னா நம்மளோட ஒரு மிகப்பெரிய நஷ்டவாளி உலகத்துல யாருமே இருக்க முடியாது.